இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஃபுல்லா கெமிக்கல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். யூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் இது இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் இருந்துச்சுங்க. இதுன்னு பார்த்தா ஏபிகே ஆர்கானிக்கு அபிமானு யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்ணதுலேருந்து இப்போ 2 டோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ யூஸ் பண்ணதுலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. போன போகத்தோட இந்த போகத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இதுவே யூஸ் பண்ணலாமல் இருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டு போன வாட்டி விவசாயம் பண்ணி ஒன்றும் சாகுபடி சரியாக ஆகலைங்க. இந்த வாட்டி இந்த மருந்து அடித்ததுலேருந்து ஓரளவுக்கு இப்போ கேரட்டு கொஞ்சம் நல்லா வேரெல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ போன டைமு பார்த்தா கொஞ்சம் வேர் கீழே வரைக்கும் இறங்காமல் பாதியில் கட் ஆயிருந்துச்சு. இப்போ இந்த மருந்து அடித்ததுலேருந்து கொஞ்சம் வேர் லென்த்தாக வேறு இறங்கியிருக்கு. போனதோட இந்த வாட்டி எடுத்து பார்க்கவும் நல்லா இருக்கு. வணக்கங்க, என் பேர் வினோத்குமாருங்க. நம்ம ஊட்டி பைக்கிரா ஏரியாவில் விவசாயம் பண்ணிருக்குங்க. நம்ம ஒரு 4 ஏக்கரை விவசாயம் பண்ணிருக்குங்க. நம்ம எப்படி பார்த்தீங்கன்னா பாதி கேரட்டு, பாதி பீட்ரூட்டு, பாதி கிழங்கு போட்டிருக்குங்க. இப்போ கேரட்டுக்கு அபிமானு யூஸ் பண்ணியிருக்கேங்க. கேரட் போட்டு 5 நாளில் அபிமானு யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ ஒரு 40 நாளில் அபிமானு யூஸ் பண்ணியிருக்கேங்க. இப்போ 2.5 மாதம் கேரட் ஆயிடுச்சு. இன்னொரு டோஸ் மருந்து அடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டு இது யூஸ் பண்ணதுலேருந்து ஓரளவுக்கு கேரட் நல்லாயிருக்கு. இப்போ பீட்ரூட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேங்க. பீட்ரூட்டு ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லாயிருக்கு. இப்போ 2.5 மாதம் கேரட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கேரட்டு போன வாட்டி விவசாயம் பண்ணி ஒன்றும் சாகுபடி சரியாக ஆகலைங்க. இந்த வாட்டி இந்த மருந்து அடித்ததுலேருந்து ஓரளவுக்கு இப்போ கேரட்டு கொஞ்சம் நல்லா வேரெல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. இப்போ போன டைமு பார்த்தா கொஞ்சம் வேர் கீழே வரைக்கும் இறங்காமல் பாதியில் கட் ஆயிருந்துச்சு. இப்போ இந்த மருந்து அடித்ததுலேருந்து கொஞ்சம் வேர் லென்த்தாக வேறு இறங்கியிருக்கு. இப்போ ஏக்கராக்கு ஒரு 5 டன் 6 டன்னுலேருந்து கழுவடி ஆயிரும். நம்ம மீதி போடுறது தான் மார்க்கெட்டுக்கு போட முடியும். இப்போ 6 டன்னு கழுவடி ஆனால் நம்மளுக்கு பிரயோஜனமே இல்லை. அது இப்போ 50 ரூபா விலை விற்கிதுன்னா அதில் பாதிக்கு பாதி போயிடும். அது யூஸ் இல்லை. இப்போ இந்த மருந்து அடித்ததுலேருந்து இப்போ ஓரளவுக்கு வேர் நல்லாயிருக்கு. இந்த சாகுபடி பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா இருக்குன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். போனதோட இந்த வாட்டி எடுத்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு ஏக்கராக்கு கேரட்டு போட்டிருக்கோம். இன்னும் 1 ஏக்கராக்கு பீட்ரூட் போட்டிருக்கோங்க. இது கொஞ்சம் சீக்கிரமாக ஒரு பயிரை போட்டிருக்கோம். 3.5 மாதம் பயிர். 3.5 மாதம்னா 90 நாள் பயிர் இது. இப்போ போட்டு 2 மாதம் ஆச்சு. இப்போ பார்க்குறதுக்கு நல்லா பச்சையாக நல்லா இதாக இருக்குது. பச்சை பசேன்னு இருக்குது கேரட்டு. இப்போ இந்த மருந்து அடித்ததுலேருந்து கொஞ்சம் பரவாயில்லைங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கெமிக்கல் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். யூஸ் பண்ணி அதில் கொஞ்சம் இது இல்லாமல் பிரயோஜனம் இல்லாமல் இருந்துச்சுங்க. நான் இந்தமாரி ஃபோனில் பார்த்து இன்ஸ்டாகிராமில் பார்த்து கொஞ்சம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி நான் இப்போ ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி ட்ரை பண்ணேங்க. ட்ரை பண்ணதே இந்தமாரி ஃபோன் பண்ணி சொன்னாங்க. இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னு. சரி எனக்கு அனுப்பிச்சி விடுங்க, ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டுங்க. இதுன்னு பார்த்தா ஏபிகே ஆர்கானிக்கு அபிமானு யூஸ் பண்ணேன். இது யூஸ் பண்ணதுலேருந்து இப்போ 2 டோஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ யூஸ் பண்ணதுலேருந்து ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. போன போகத்தோட இந்த போகத்துக்கு கொஞ்சம் பரவாயில்ல. இதுவே யூஸ் பண்ணலாமல் இருக்கேன். 5 லிட்டர் டேங்க்கு 1/2 லிட்டர் ஊற்றி ஸ்ப்ரேயர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக நல்லா கேரட்டு ஸ்ப்ரேயராக அப்படியே நல்லா ஸ்ப்ரேயர் பண்ணி அடிச்சு விட்டாச்சு. போன போகத்துக்கு அதில் ஒன்றும் பெரிய கேரட்டு களை எடுக்கும்போது அப்படி ஒன்றும் இல்லை. இந்த டைம் பார்த்தா சைடு எஃபெக்ட் ஒன்றும் இல்லை. ஆனால் கேரட் நல்லா வேறு இறங்கியிருக்கு. இந்த வாட்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் போகத்துக்கு நல்லா இருக்குது கேரட்.